தூய மனதுடன் உள்ளன்போடு செய்யும் சாதாரண பூஜையில் மகிழும் ஈசன். சிந்தித்தால் சிறப்பான பலன்களை கொடுப்பவர் சிவபெருமான். எளிய முறையில் பலன் தரும் கணபதி போல அவர் தகப்பனாரும் அப்படியே தருவார். ஒரு சமயம் பிரளயம் முடிந்து சிருஷ்டி தொடங்கும் காலத்தில் தேவர்கள் கையிலே அடைந்து தாங்கள் எப்போதும் சக்தியோடு விளங்கும் இடத்தை தெரிவிக்கும்படி வேண்டினார். அதற்கு ஈசன், தேவர் பெருமக்களே, நான் எப்போதும் உங்களுக்காக லிங்க வடிவில் இருக்கிறேன். அதில் பிரதிஷ்டை, மந்திர உருவேற்றம், பூஜைகள் எதுவும் இல்லாமல் இருப்பினும் பக்தர்களை காப்பேன் என்று பதிலளித்தார். சிவலிங்கத்தையோ சாலக்கிராமம், வில்வப்பழம் ஆகியவற்றை பஞ்சாயதன பூஜை இல்லாமலும் விதிகள் அறியாமலும் மன தூய்மையோடு உள்ளன்பு கொண்டு வழிபாடு செய்தாலும் அது கூட ஈஸ்வர ரீதியாக அமைகிறது. வராக பூரணம், பதுமராஜம், வைரம், மரகதம் முதலிய ரத்தினங்களான லிங்க பூஜை நல்ல பலனை தரும் என்றும், பவிஷ்ய புராணம், மணி, விபூதி, பசுஞ்சாணம், மாவு, தாமிரம், வெண்கலம் இவற்றில் செய்த லிங்க ஆராதனை சிறந்தது என்றும், படிகலிங்கம் செல்வம் கொடுத்து விருப்பங்களை அருளும் என்றும் பவிஷ்ய புராணம் கூறுவதை அறிதல் வேண்டும். வில்வத்தால் சிவனை அர்ச்சிக்க கங்கையின் புனிதத்தை பெறலாம். எப்பொருளில் லிங்கம் செய்தாலும் பூஜைக்கு உகந்ததாகும். விஷ்ணு தர்மோத்திரம் சொல்கிறது. பிருத்வி எனப்படும் மண்ணால் செய்த சிவலிங்கம் செய்து ஓராண்டு காலம் சிவமூலத்தால் வில்வம் கொண்டு வந்து வழிபடுபவன் நீண்ட ஆயுள், பலம், செல்வம், செல்வாக்கு பெறுவான். நன்மக்கட்பேருடன் சுகமாக வாழ்வான். கோருகின்ற வரங்களும் பெறுவான் என்கிறது தைத்திரிய கோசம் என்ற நூல். சின்ன பூஜையால் மன திருப்தி அடைந்து பேரருள் தருபவர் ஈசன் என்பதால் வேத நூல்கள் இவரை ஆகதோஷி என்று போற்றுகின்றன. மகா சிவராத்திரி நாளில் காலை கடன்களை முடித்துக்கொண்டு பகலில் கனி, கிழங்கு, பால் உண்டு இரவில் கண்விழித்து சுத்த உபவாசம் கடைபிடித்து 4 காலம் சிவாலய தரிசனம் செய்து சிவபுராணம், பஞ்சபுராணம் படித்து சிவதாம் ஜபம் செய்து சிவலிங்க திருமேனியை வில்வதளங்களால் அர்ச்சனை செய்து முறையாக பக்தியுடன் வழிபடல் வேண்டும். சிவபெருமானை பூஜையால் தான் மகிழ செய்ய முடியும். பெருமானை விரதம் செய்துதான் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்று பல தீபிகா நூல் உரைத்துள்ளது. 10,000 ஆண்டுகள் ஆச்சார நியமத்துடன் கங்கையில் குளித்த தூய்மையான வில்வத்தளத்தால் சிவனை அர்ச்சனை செய்து பெறலாம் என்பது சிவபுராணத்தின் கூற்று. 5 புலன்களை மடக்கி சிவசிந்தனையில் ஈடுபட சுத்த நீர் அபிஷேகம் 10 வகை பாவங்களையும், பால் அபிஷேகம் 100 பாவங்களையும், தயிர் 1000 பாவங்களையும், நெல் 10,000 பாவங்களையும், இளநீர் 1,00,000 கோடி பாவங்களையும், சந்தனம் சகல பாவங்களையும் அகற்றும் என்றார் ஆதிசங்கரர். தைலம் பக்தியையும், பழங்கள் மக்கள் வசீகரத்தையும், பஞ்சாமிர்தம் ஆயுளையும், பால் நல்ல குணத்தையும், தயிர் உடல் நலத்தையும், தேன் இசைத்திறனையும், இளநீர் குழந்தை பேரையும், விபூதி நல்லறிவையும், சந்தனம் சுகவாழ்வையும், பஞ்சகவ்யம் கல்வித்திறனையும், பன்னீர் புகழையும் தரும் என தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம், மலர், வில்வமாலை, சந்தனம் சாற்றி சிவார்ச்சனை செய்யும் போது ருத்ராட்சம் அணிந்து விபூதி தரித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்துடன் சிவ பதிகங்களை ஓதி நலன்களை பல பெற வேண்டும். மகா சிவராத்திரி அன்று இரவு கண்விழிப்பதாக கூறியபடி இளைய தலைமுறையினர் திரைப்படங்களை காண செல்கின்றனர். அந்த நாளில் முடிந்த அளவு 5 புலன்களை மடக்கி சிவசிந்தனையில் ஈடுபட்டால் உங்கள் ஆயுளும் ஆரோக்கியமும் கூடும். வாழ்நாள் இனிதாகும். ஓம் நமச்சிவாய. நிரம்பிய அன்போடு சிவராத்திரி வழிபாடு செய்யுங்கள். சிவவிரதங்கள் 8. அவற்றுள் சிவராத்திரி 1. அதிகாலையில் நீராடி திருநீரும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து சிவபூஜை செய்து திரு 5 எழுத்தை ஓத வேண்டும். பகல் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். முடியுமானால் நெய்விளக்கு ஏற்றி மலரால் அர்ச்சனை செய்து உள்ளம் உருகி தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பாடி துதி செய்து வலம் வந்து அஷ்டாங்க வணக்கம் புரிந்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று இரவில் 4 காலங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் 4 காலங்களிலும் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டும். நிரம்பிய அன்புடன் திரு 5 எழுத்து ஓதுதல் இன்றியமையாதது. மறுநாள் காலை நீராடி சிவனை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படி விரதம் இருந்தவர்களின் சகல வினைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்து கரிந்து சாம்பலாகும். தீபங்களை வரிசையாக வைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் தீபமங்கள ஜோதியாக விளங்குபவர். அவர் ஒளிவெள்ளமாக திருவண்ணாமலையில் காட்சி தருகிறார். கோவிலில் வழிபடும் போது இதையெல்லாம் செய்யாதீர்கள். கோயிலுக்குள் நீராடிய பிறகே செல்ல வேண்டும். கொடிமரத்திற்கு வெளியே விழுந்து வணங்கி விநாயகரை 1 முறையும், சிவபெருமானை 3 முறையும், அம்பிகையை 4 முறையும் வலம் வர வேண்டும். வழிபடும் போது மனம் இறைவன் மீது மட்டுமே இருக்க வேண்டும்.
விபூதி மற்றும் பிரசாதத்தை பயபக்தியுடன் 2 கைகளாலும் ஏந்தி பெற வேண்டும். அதை கீழே சிந்துவதோ எறிவதோ பெரும் பாவமாகும். சண்டிகேஸ்வரர் மீது நூலிடக்கூடாது. சிவலிங்கத்திற்கும் நந்தி தேவருக்கும் இடையே போகக்கூடாது. கோவிலில் பிரசாதங்களை சாப்பிட்டுவிட்டு தூண்களில் துடைப்பது தவறாகும். வழிபாடு முடிந்த பிறகு கொடிமரத்தின் அருகில் வடதிசை நோக்கி அமர்ந்து மூல மந்திரம் ஜபிக்க வேண்டும். அதிக சப்தமில்லாமல் இனிமையாக தோத்திர பாடல்களை பாட வேண்டும். கோவிலுக்கு செல்வோர் முக்கியமாக விளக்குகளில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதுடன் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சமும் லட்சுமியின் அனுக்கிரகமும் உண்டாகும். சிவராத்திரி என்று என்ன செய்ய வேண்டும்? லிங்க புராணத்தில் கூறியிருப்பது. சிவராத்திரியில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி லிங்க புராணத்தில் கூறப்பட்டு இருப்பதாவது: சிவபெருமானை தீர்த்தவாரி செய்ய வேண்டும். மனம் மிகுந்த மலரை சிவபெருமானின் உச்சி முதல் கால் வரை தூவ வேண்டும். தூவும் பொழுது நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும். ஓதிக்கொண்டே வலம் வர வேண்டும். வணக்கம் செலுத்த வேண்டும். சிவாலயங்களை துடைப்பத்தால் பெருக்கி தூய்மை செய்து கோலமிடுதல் வேண்டும். நீர், பால், நெய் முதலியவற்றால் சிவபெருமானை அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு நல்ல தூய்மையான ஆடையை அணிவிக்க வேண்டும். எருக்க மலர் மாலைகளை பெருமான் தலையில் வட்டமாக அணிய வேண்டும். சிவ தண்டமான கட்டங்களும் கபாலமும் ஏத்தி அவன் புகழை பாட வேண்டும். அஷ்டங்க நமஸ்காரம் ஆண்கள் செய்ய வேண்டும். பெண்கள் 5 அங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். விபூதி அணிந்து சிவனை போற்ற வேண்டும். இவ்வாறு லிங்க புராணம் கூறுகிறது. சிவபெருமான் அபிஷேகம். என்னென்ன அபிஷேகம், என்னென்ன பலன்கள்? சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும். கோமூத்திரம் கலந்த பஞ்சகவ்யத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகத்தினை பெறலாம். சுத்தமான பசுவின் கறந்த பால் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுசு கிடைக்கும். சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மன தூய்மையும் இனிய கானம் பாடும் திறமையும் குயிலின் இனிய குரலும் கிடைக்கும். எலுமிச்சை பழம் 1000 கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். சர்க்கரையினால் 100 மூட்டை அபிஷேகம் செய்தால் வாழ்வில் இல்லாமை நீங்கி மன நிறைவு உண்டாகும். இளநீர் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாச வாசனின் காலடியில் வாழும் பேரும் கிட்டும். 10,000 பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். தயிர் 100 குடம் அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும். கரும்புச்சாறு 100 குடம் அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம், உடல் வலிமை பெற்று விளங்கும். மஞ்சள் தூளினால் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகும். திராட்சை ரசம் செல்வத்தினை அளிக்கும். பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் இகபர சுகங்களிலிருந்து நம்மை விடுவித்து சொர்க்க நிலையை நமக்கு அளிக்கும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும். அன்னாபிஷேகம் 11 மூட்டை அரிசியால் அன்னம் சமைத்து அதனை லிங்க சுரூபமான சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வயிற்றில் உண்டாகும் சகலவிதமான நோய்களும் பஞ்சாக பறந்துவிடும். தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் 100 குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பயம் போய் மன நிம்மதி உண்டாகும். சந்தன குழம்பினை பன்னீரில் கரைத்து அபிஷேகம் செய்தால் இறைவனிடம் மாசற்ற பக்தி உண்டாகி அஞ்ஞானம் விலகும். ருத்ரம் ஜபித்த 1000 கலசங்களில் வைக்கப்பட்டுள்ள கங்கை நீரால் கங்காதரனை குளிர்வித்தால் மந்திர சுத்தி ஏற்படும். ஈசனின் திருமேனியிலிருந்து தோன்றிய விபூதியினால் அபிஷேகம் செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தங்க தாமரை மொட்டுகள் செய்து அதனால் அபிஷேகம் செய்தால் சொர்க்க போகம் கிடைக்கும். அபிஷேகத்தின் போது கவனிக்க வேண்டியவை: மாதுளை அரச பதவி கொடுக்கும். நெய் மோட்சத்தை கொடுக்கும். அன்னம் வயிற்று நோயை நீக்கும். நெல்லிக்கனி பித்தம் நீக்கும். பல ரசங்கள் வறட்சியை போக்கும். நெய் அபிஷேகம் செய்தவுடன் ஆரிய வெந்நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் வாசனை கலந்த சுத்த தண்ணீரால் அபிஷேகம் செய்து அடுத்தடுத்து தொடங்க வேண்டும். ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் வகை வகையான மலர்களை சிவன் தலையில் வைக்க வேண்டும். ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சல்லடை கண்கள் உள்ள தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் நன்மைகள் பல உண்டு. சுத்தமான நீரால் செய்யப்படும் தாராபிஷேகத்தால் கஷ்டங்கள் நீங்கும். சுகம், குழந்தை பாக்கியம் ஏற்படும். நெய் அபிஷேகம் செய்தால் நோய் நீங்கி வம்ச விருத்தி ஏற்படும். சர்க்கரை கலந்த பாலாபிஷேகம் செய்ய மந்திர ஏவல்களால் பாதிப்பு ஏற்படாது. வாசனை திரவியங்களோடு கூடிய தயிர் அபிஷேகம் எதிரிகளை அளிக்கும். தேன் வியாதிகளை நீக்கும். கரும்புச்சாறு துக்கங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். சிவராத்திரி வழிபாட்டில் கடைபிடிக்க வேண்டிய 6 முக்கிய அம்சங்கள். சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது ஞானசம்பந்தரின் கோளாறு பதிகமாகும். இது மனதிற்கு தைரியத்தை தரும். எந்த கிரகங்களின் தாக்கம் இருந்தாலும் அதை நீக்கிவிடும். இதை தவிர சிவபுராணம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர சோத்திரம், நடராஜ பத்து, தேவாரம், திருவாசகம், லிங்க புராணம், திருவிளையாடல் புராணம்,
பெரிய புராணம் ஆகியவற்றை படித்தாலும் கேட்டாலும் அதிக பலன் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மகா சிவராத்திரி இரவு கோவிலில் அனைவரும் ஒன்று கூடி சிவாய நம என்ற நாமத்தை உச்சரிக்க வேண்டும். மகா சிவராத்திரி வழிபாட்டில் 6 அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும். 1. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும். 2. லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல்லியல்பையும் நல்ல பலனையும் வழங்கும். 3. உணவு நிவேதித்தல் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும். 4. தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும். 5. எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானத்தை அடைதலை குறிக்கும். 6. வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும். இந்த 6 அம்சங்களும் வீட்டிலாவது கோவிலாவது சிவராத்திரியை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனின் இந்த 12 பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தால் மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருவெண்ணீர் அணிந்து கையில் உத்ராட்ச மாலையுடன் சிவ பூஜையை துவங்க வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என உச்சரித்து பூஜிக்க வேண்டும். கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்தும் பூஜை செய்யலாம். சிவபெருமானின் வெவ்வேறு பெயர்களான பவ, சர்வ, ஈசான, பசுபதி, உக்ர, ருத்ர, பீமா மற்றும் மகாதேவா என்று கூறி பூஜிக்க வேண்டும். சிவபெருமானின் சகஸ்ரநாமத்தை சொல்வதுடன் வில்வ இலைகளை கொண்டும் பூஜிக்கலாம். பின்னர் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். சிவ, ருத்ர, பசுபதி, நீலகண்டா, மகேஸ்வரா, ஹரிஹேசா, விருவாஷா, சாம்பு, சூலினா, உக்ரா, பீமா, மகாதேவா ஆகிய 12 பெயர்களை உச்சரித்து பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். கோவில்களில் பிரதட்சணமாக வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்று அவ்விரவை கழித்தும் சிவனை வழிபடலாம். சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ளலாம்.